தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசே மதுபானங்களின் விலையை குறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அரசே மதுபானங்களின் விலையை குறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்பட்டால் அரசியல் கட்சிகள் குரல் கொடுப்பர். சமையல் எரிவாயு உருளை கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டால் அரசியல் கட்சிகள் எதிர்த்து குரல் கொடுப்பர். ஆனால் மதுபானங்களின் விலை ஏற்றப்பட்டால் எந்த அரசியல் கட்சியும் குரல் கொடுக்க மாட்டார்கள். அப்படி குரல் கொடுத்தால் தங்களுடைய கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படும் என்று அரசியல் தலைவர்கள் கருதுவார்கள். இதனை தெரிந்து வைத்துக் கொண்ட தமிழக அரசு இந்த மதுபானங்களின் விலையை அதிகமாக உயர்த்தி குடிகாரர்களுடைய செலவில் கை வைக்கிறது. மதுபானங்களின் விலையை உயர்த்தினால் யாரும் கேட்க மாட்டார்கள், கண்டிக்க மாட்டார்கள், குரல் கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மதுபானங்களின் விலையை உயர்த்துகிறது. அதே போன்று இந்த குடிகாரர்களுக்கு யாரும் வக்காலத்து வாங்க வரமாட்டார்கள் என்று தமிழக அரசு நினைக்கிறது. மதுபானங்களின் விலை கண்மூடித்தனமாக ஏற்றப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கோட்டருக்கு 30 ரூபா வரைக்கும் குறைக்கலாம், ஒரு ஆஃப்க்கு ஒரு 50 ரூபா குறைக்கலாம், ஒரு ஃபுல்லுக்கு தாராளமாக 100 ரூபா குறைக்கலாம். மதுபானங்களில் தமிழக அரசு 50% அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கிறது. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். லாபம் நார்மலாக இருக்கணும், சாதாரணமான லாபம் இல்லாமல் அளவுக்கு அதிகமான லாபம் வைத்து தமிழக அரசு வியாபாரம் செய்கிறது. பாண்டிச்சேரியை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் மது விலை கூடுதலாக உள்ளது. ஒரு கோட்டருக்கு 30 ரூபா குறைக்கணும், கண்டிப்பாக ஒரு ஆஃபுக்கு 50 ரூபா குறைக்கணும், ஒரு ஃபுல்லுக்கு 100 ரூபா குறைக்கணும். அது போக இவங்க பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு இந்த டாஸ்மாகில் வசூல் பண்ணுறாங்க. அதாவது குடிகாரர்கள் மதுபானங்களின் விலையை உயர்த்திட்டா குடிக்கிறத நிப்பாட்ட மாட்டாங்க, அவங்க குடிக்கிறத குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோ விலை உயர்த்தினாலும் வாங்கி குடிக்கிறவன் குடிக்காமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தமிழக அரசு இந்த மதுபானங்களின் விலையை உயர்த்தியுள்ளது. தமிழக அரசு தலையிட்டு மதுபானங்களின் விலையை குறைக்க வேண்டும். நாங்கள் குடிக்க ஆதரவாக பேசலை, நீங்கள் மதுபானங்களின் விலை அளவுக்கு அதிகமாக லாபம் வச்சு விற்கிறீங்க, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழக அரசு இதை அலசி ஆராய்ந்து மதுபானங்களின் விலையை குறைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கன்சியூமர் கோர்ட்டில், நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தொடர்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். தமிழக அரசு கண்டிப்பாக, ஆளுகின்ற திமுக அரசு இந்த மதுபானங்களின் விலையை குறைக்க வேண்டும். அவங்க குறைக்க மாட்டாங்க, ஏன்னா சாராய தொழிற்சாலை வச்சு நடத்துறதே திமுக காரவங்க தான், அதனால் குறைக்க மாட்டாங்க. ஆளுகின்ற திமுக அரசு மதுபானங்களின் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாட்டால் கன்சியூமர் கோர்ட் மூலமாக, நுகர்வோர் நீதிமன்றங்கள் மூலமாக வழக்கு தொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்படும்.